ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசி டெய்ஸி ஸ்டிச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஜர்தோசியில் லேசி டெய்ஸி. சரிங்களா? இப்போது நார்மல் நீடில், அதாவது ஜர்தோசி உள்ளே போதுற மாதிரி நீடில் எடுத்துக்கணும். இந்த இயர்பாட் ரொம்பவே குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஷோயிங் த்ரெட் போட்டுட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சுக்கு ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல நீடில் குத்தி மேலே எடுக்கலாம். ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிட்ட போகிற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இருங்க, ஸ்ப்ரிங்கை விலைக்கு கட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ பக்கத்தில் குத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியே கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்குதுங்களா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவுக்கு. இப்போது அதை உங்களுக்கு இந்த பக்கமாக வேணுமா, இந்த பக்கமாக வேணுமா, இந்த பக்கமாக வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த பக்கமாக பெட்டல் வேணும். ரொம்ப இழுத்துறவும் கூடாது, பெட்டல் அப்படி நெளிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? அதுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அந்த பெட்டலுக்குள்ளே அதை லாக் பண்ணுற மாதிரி வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸு, அதாவது 5 பெட்டல் வேணுமா 6 பெட்டல் வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த நீடில் சைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்த்து எடுக்கணும். நீடில் சைஸ் மட்டும் ஸ்ப்ரிங் உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கணும். சின்ன சைஸ், நார்மல் அந்த கையூசி இருக்கு இல்லைங்களா, அது இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பெட்டலுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், பெட்டலுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த பெட்டல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பெட்டல் தெரியுதுங்களா? இருங்க, மறுபடியும் இன்னொரு பெட்டல். இதில் நீங்கள் வந்துட்டு பெட்டல்ஸ்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் மட்டும் கொடுக்கலாம், உள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி. முடிஞ்சால் நான் அதுவும் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச். சரிங்களா? போட்டுட்டு லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஸ்டிச். இருங்க, அந்த ட்ரைபோர்டு ஆடிட்டே இருக்குது. கரெக்டாக வச்சாச்சு. இப்போது இன்னும் ஒரு 2 to 3 பெட்டல்ஸ் கொடுக்கலாம் போலங்க. இடம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ஜர்தோசி லேசி டெய்ஸிக்கு இதுதான் வந்துட்டு ஸ்டிச்சு. இதுக்கு மேலே அளவுபடுத்துறது நம்மளோட வேலை. க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு பெட்டல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜர்தோசி லேசி டெய்ஸி ரெடி ஆயிரும். ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னும் வந்துட்டு ஒரே ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுடலாம். போட்டுட்டு இதை இங்கே நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஃப்ளார் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஜர்தோசி ஃப்ளார் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் இன்னும் 2 ஃப்ளார் போட்டுட்டு நான் உங்களுக்கு உள்ளே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிட்டுங்களா?
இப்போ பாருங்கள் இந்த லேசி டேசி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. இது வந்துட்டு நார்மலாக இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ஜர்தோசி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரியான சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஈஸியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது ஒரு சம்கி வச்சு நம்ம போடலாம். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு 5 போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்டாக தெரியும். நீடில் மேலே எடுத்துட்டு ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் லோட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ் இந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி அழகாக இருக்குங்களா. இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லேசி டேசி அப்படின்னா இதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஜர்தோசி லேசி டேசி அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஆரி. பட் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. இப்போது இந்த சுகர் பீட் மட்டும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு ஒரு சம்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுவும் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த லைட்டிங் அந்த இதுலாம் பார்க்கும்போது லைட் வெளிச்சத்துலாம் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்கும். நம்மளுக்கு லுக் இன்னும் கிராண்டாக தெரியும். அந்த சுகர் பீட்டில் மட்டும் நம்ம கவனம் எடுக்கணும். இப்போ இந்த சுகர் பீட் போக மாட்டேது வந்துட்டு வேறு சுகர் பீட் எடுக்கலாம். அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிற மாதிரியான சுகர் பீட் நம்ம எடுக்கணும். அது மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ 3ல் எது அழகாக இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் ஒரு கமெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஒரு கமெண்டும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. நிறைய உங்களுக்காக சொல்லித்தரணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு கீழே நாட் போட்டுடலாம். ஆல்ரெடி வந்துட்டு நாட் போடுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே 1 இன்ச் அளவுக்கு த்ரெட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் மேலே குத்தி நீடில் கீழே இழுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நாட் கிடச்சிடும். சரிங்களா. இப்போது இந்த 3 லேசி டேசியில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு கட் பண்ணி நார்மலாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அந்த சென்டருக்கு மேலே கொஞ்சம் பஞ்ச் பண்ணி ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் ஒரு சுகர் பீடும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு எக்ஸஸாக நான் வந்துட்டு சீக்வன்ஸும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.